வணக்கம். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது தாயார் தயாளம்மாள் அவர்களது தற்போதைய நிலை என்ன? வெளியான முக்கிய தகவல். இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களது மனைவி தயாளம்மாள் அவர்கள் தற்போது கோபால்புரம் இல்லத்தில் வசித்து வருகிறார். 92 வயதாகும் தயாளம்மாள் அவர்கள் வயது மூப்பு காரணமாக பொதுவெளிக்கு வராமல் கோபால்புரம் இல்லத்திலேயே ஓய்வெடுத்து வருகிறார். அதன்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது சகோதரியான செல்வி அவர்கள்தான் கோபால்புரம் இல்லத்திலே இருந்து தன்னுடைய தாய் தயாளம்மாள் அவர்களை கவனித்துக் கொண்டு வருகிறார். அதே போல தன்னுடைய தாய் தயாளம்மாள் அவர்கள் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த பாசமும் அன்பும் கொண்டிருப்பவர். அதன்படி அடிக்கடி தனிப்பட்ட முறையில் கோபால்புரம் இல்லத்திற்கு சென்று வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தாய் தயாளம்மாள் அவர்களை சந்தித்து அவரது உடலம் குறித்து அறிந்து வருவார். அண்மையில் கூட தனது பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோபால்புரம் இல்லத்திற்கு சென்று தன்னுடைய தாய் தயாளம்மாள் அவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்று வந்தார். இப்படிப்பட்ட நிலையில் கடந்த 4ஆம் தேதி திடீரென தயாளம்மாள் அவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அதாவது வயது மூப்பு காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து உடனடியாக அவரை சென்னை கிரீன் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு தயாளம்மாள் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. மேலும் இது குறித்து தெரிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்று இரவே மருத்துவமனைக்கு விரைந்து சென்று தன்னுடைய தாய் தயாளம்மாள் அவர்களை உடனிருந்து கவனித்துக் கொண்டார். மேலும் மறுநாளும் தனக்கிருந்த அனைத்து புரோகிராம்களையும் கேன்சல் செய்துவிட்டு தன்னுடைய தாய் தயாளம்மாள் அவர்களோடு மருத்துவமனையில் இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கவனித்துக் கொண்டார். இதே போன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது சகோதரர் அழகிரியும் நேரில் சென்று பார்வையிட்டு தாய் தயாளம்மாள் அவர்களது உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். மேலும் கலைஞர் கருணாநிதி அவர்களது குடும்பத்தினர் பலரும் தயாளம்மாள் அவர்களது உடல்நலம் குறித்து மருத்துவமனைக்கு வந்து கேட்டறிந்தனர். இதற்கிடையே கடந்த 5 நாட்களாக தயாளம்மாள் அவர்களுக்கு வெண்டிலேட்டர் பொருத்தப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. அதன்படி அவரது உடல்நலம் தேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் உடல்நலம் தேறியதை அடுத்து தயாளம்மாள் அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இதையடுத்து நேற்று மாலை தயாளம்மாள் அவர்கள் மீண்டும் வீடு திரும்பினார். அந்த வகையில் நேற்று மாலை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோபால்புரம் இல்லத்திற்கு சென்று தனது தாய் தயாளம்மாள் அவர்களை சந்தித்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது தாயார் தயாளம்மாள் அவர்கள் மீண்டும் உடல்நலம் தேறி வீடு திரும்பியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றியும் எவ்வளவு பெரிய உயரிய இடத்தில் உயரிய பதவிகளில் இருந்தாலும் எப்பொழுதும் தன்னுடைய தாய்க்கு நல்ல மகனாக இருந்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.